So உங்களுக்கான question இதோ 63 plus 36 whole square plus 63 minus 36 whole square divided by 63 squared plus 36 squared equal to என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. உள்ளுக்குள்ள என்ன ஃபார்முலா ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிங்க. 63 இருக்கு இல்லையா, இத a ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். 36 இருக்கு இல்லையா, இத b ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ a plus b whole square, a plus b whole square அது எப்படி எழுதலாம்? a minus b whole square கீழ a square plus b square. புரியலையா? அதாவது சின்ன வயசுல ஸ்கூல் டேஸ்ல நமக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்திருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? a plus b whole square a minus b whole square equal to a square plus b square. இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ இந்த சைடுல இருக்கு பாத்தீங்களா, இத என்ன பண்ணிட்டாங்க, மல்டிப்ளிகேஷன் இருக்கிறத டிவிஷன்ல கொண்டு வந்துட்டாங்க. a plus b whole square a minus b whole square divided by a square plus b square. இங்க வந்துருச்சா? அப்ப ஈக்குவல் அந்த பக்கம் என்ன இருக்கு? 2 தான் இருக்கு. இங்க பாருங்க, இதா இருக்கு இல்லையா, இதுதான் இங்க. அப்ப ஈக்குவல் அந்த பக்கத்துல என்னங்க இருக்கும்? 2 தான் இருக்கும். இப்ப கொஸ்டின் மார்க் வர வேண்டிய இடத்துல புரிஞ்சுங்களா? அப்போ இங்க 63 36 கொடுக்கலாம், இல்ல என்ன நம்பர் வேணா கொடுத்துட்டு போட்டோம். இதே மாதிரியான ஸ்டைல்ல கொஸ்டினை கேட்டாங்கன்னா ஈக்குவல் அந்த பக்கம் 2 ன்னு சொல்லி விட்டுருங்க.